வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் முடக்கருத்தான் வச்சுருக்கேன். அதனுடைய விதைகள் சேகரிக்க போகிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஈஸியாகவே தெரியும். இருந்தாலும் முடக்கத்தான் கண்டிப்பாக ஏன் வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் நம்ம சொல்ல போகிறது. ஈஸியாகவும் வைக்கலாம், ஒரு 2-3 செடிகளோடு ஒன்றாவே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நான் 18க்கு 18 பேக் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் முடக்கத்தான் இருக்குது. இது பாருங்கள், உருட்டு பிரண்டையும் வச்சுருக்கேன். அதில் உள்ளே வந்து நான் கத்திரி நாற்று போட்டிருந்தேன், ஆல்ரெடி விதை போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டேன், அந்த நாற்றுகளை எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து டல்லாக இருக்க மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். அப்படியே கவரோடையே வச்சு விட்டுருக்கேன். அது வேர் இதாகும்போது அது பிக்கப் ஆகி வந்துடும். அதில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்லேயே நான் பல செடிகள் வச்சுருப்பேன். இதை வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிடணும். நிறைய இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியறதில்ல. இதை வச்சுட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து படர்ந்துருக்கிற இந்த முடக்கத்தான் வந்து இப்போ விதைக்கு வந்துருச்சு. இந்த முடக்கத்தான் மட்டும் எப்பயுமே நான் ரெகுலராக வச்சுட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு 2ல் தட்டி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு ரசத்துலேயோ இல்லை 2 சட்னியில் ஒரு 2 தழை, அப்படி இல்லைன்னா ஒரு 5-6 தலையை அரைச்சி தோசையில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மூலிகைகளை பற்றி நம்ம தினமுமே பேசிகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வந்து எப்போயாவது ஒரு டைம் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும்போது செய்வோம், இல்லைன்னா அதை செய்ய மாட்டோம். பார்த்திங்களா, ஈஸியாக நம்ம விதையும் சேகரிச்சுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு செடி இருந்ததுன்னா போதும், அதுலேயே விதையை சேகரித்து நீங்கள் திரும்ப நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 20 லிட்டர் கேன்லாம் வைக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடிய பிளான்ட்டு. ஒரு சிலர் கேட்பாங்க, ரோஜா செடி 20 லிட்டர் கேனில் வைக்கட்டுமா அப்படிம்பாங்க. அது வச்சா வரவே வராது. அப்புறம் பெருநீல் பிளான்ட்டெல்லாம் கேட்பாங்க, பப்பாளி செடி வைக்கட்டுமா, மாஞ்செடி வைக்கட்டுமாம்பாங்க. அதெல்லாம் வராது. இது வந்து எதில் வேணால் வைக்கலாம். நீங்கள் சும்மா உடஞ்ச டப்பா இருக்குது வீட்டில் அப்படின்னாலும், தெருவோரத்தில் கிடக்கிற மண் தான் இருக்குது, என்கிட்ட பெருசாக மண்ணெல்லாம் இல்லைங்க அப்படின்னீங்கனாலும் வைக்கலாம். இது நம்ம மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் கீரை வந்து அவ்வளோ நல்லது. ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எப்படி வேணுனாலும் என்ன பண்ணினீங்கனாலும் சரி, ஒரு சூப்பாவோ லைட்டாக கசப்படிக்கும், அதனால் கொஞ்சம் இலைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே போடலாம், ரசத்துலேயோ இல்லை 2 குழம்புல, கொஞ்சோண்டு சட்னியில், இல்லை பவுட்ராக அதுவும் முடியல, எனக்கு எதுவும் பண்ண முடியலன்னா இலை இருக்கும்போது பறித்து பவுட்ராக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மோரில் கலந்து குடிக்கலாம். இல்லை சும்மா கூட ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் வாயில். வாரம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கூட போதும். நமக்கு அந்த முடக்கத்தான் அப்படின்னா முடக்கு வராமல் தடுக்கக்கூடியது. அதெல்லாம் இன்றைக்கி பெரிய வியாதிகளாக நமக்கு வந்து தாக்கிட்டுருக்கு. வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதனால் கம்பல்சரி இந்த முடக்கத்தானை வந்து நீங்கள் வீட்டில் வளருங்க. ஈஸியாக வளர்க்குறது தான், ஒன்றுமே நமக்கு செலவு கிடையாது. விதையை மட்டும் போட்டோம்னா போதும். விதை தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் விதைக்க கூட வேண்டாம். இதிலேருந்து விதை விழுந்து இந்த இதில் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பசுமையாக எந்நேரமும் நமக்கு இந்த செடி இருந்துகிட்டே இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் இவ்வளோ நீளம் பேசியிருக்கேன். மூலிகைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.